எல்லோருக்கும் வணக்கம். அவ்வளவுதானா? ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்ததே ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்மளுக்கு. நல்லா கீழே போய் நல்லா அல்வா மாதிரி வாங்கலாம்னு இருந்தா அதுவும் கும்பாவா அப்படின்ற மாதிரி நிஃப்டி வந்து இன்னைக்கு 97 பாயிண்ட் ஏறித்தான் இருக்கு. இருந்தாலும் தர்ம சங்கட ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரூபத்தில் வந்திருக்கு. அவன் சரசரன்னு 2% இறங்க ஆரம்பிச்சு நம்மளுடைய நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இறக்கி விட்டானுங்க. இதனால நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸுமே கொஞ்சம் பிளஸ்ல இருந்து கீழே இறங்கி இருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம கூட சம்பாரிச்சிருக்க மாட்டோம், ஃபாரினர்ஸ் கூட சம்பாதிக்க மாட்டோம். அப்படியே லாபம் வந்து அப்படியே பணம் மூட்டை மாதிரி வந்து உழுந்துட்டு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. இங்க பாருங்களேன், இந்த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று இருக்கு. இந்த ஃபேக்டருடைய ஷேர் ஆரம்பத்தில் 10 ரூபா ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 10 ரூபாயிலிருந்து இப்போ கரண்ட் ரேட் 829 ரூபா ரேஞ்சுக்கு எவ்வளவு தூரம் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் 5607% லாபம். இப்படி கணக்கு வச்சுங்க, 1 ரூபா போட்டோம்னா 5600 ரூபா லாபம் இத்தனை வருஷத்துல. இந்த சமயத்துல வந்து இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன பப்ளிக் கிட்ட ஒரு 25% இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த 90% கவர்மெண்ட், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. 90% ஆஃப் த ஹோல்டிங் வந்து இன்னும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. இந்த கம்பெனி அப்படி என்னதான் பண்றாங்கன்னா, உரம் மற்றும் கெமிக்கல்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய P&L எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல இதெல்லாம் ஒரு நஷ்டகரமான கும்பா குட்டி கம்பெனியா இருந்திருக்கு. 2013 சமயத்தில் ரொம்பவுமே நஷ்டகரமா இருந்துட்டு இப்ப 2019 இருந்து அப்படியே அல்வா குட்டி மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் வந்து முதல்லயே இதை நிறைய பேருக்கு பப்ளிக் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருந்தா இந்நேரம் பப்ளிக் நிறைய பேர் நல்லா லாபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நண்பர்களே, இப்ப நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நன்றி அப்படின்றது ஒரு நண்பருக்கு சொல்லணும். அவர் என்னன்னாப்ல, எங்க இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல ஏதோ ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வருது, அது எப்படி என்னன்னு கேட்டிருந்தாரு. சரி, அவருக்கு நம்ம லைவா விளக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு சாம்பிள் டேட்டாலாம் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ட்டு. அவன் பார்த்தா கடைசியில் ஒரு அரிசி மூட்டை அளவுக்கு பணம் கொடுத்துட்டான். ஆனா அதனுடைய வேலை இன்னும் முடியல. சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்றதுடைய டீடைல் இன்னும் கம்ப்ளீட்டா வரல. எது எப்படியோ எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு அரிசி கிடைச்சிருச்சு. அவர் பேரை சொல்லி பொங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆஹா, இப்பதாங்க ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இந்த ஜீல் ஷேர்னுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது இது சம்பந்தப்பட்ட ஒரு பேட் நியூஸ் வந்து ஜீலுக்கு சோனிக்கு இருக்கிற மெர்ஜா கூடிய வாய்ப்பு அப்படின்றது கும்பா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் மீடியாக்கள் வந்துச்சு. உடனே இவன் 10% இறங்கிட்டான். இப்பதான் ஒரு பேட் நியூஸ் லாஜிக்கு கரெக்டா ஷேர் மார்க்கெட் வந்து கரெக்டா ரியாக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஐடி ரிசல்ட் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் ஆகட்டும், நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். ஆனா இப்பதான் லாஜிக் படி நம்ம நினைக்கிறபடி ஷேர் மார்க்கெட்ல நடந்திருக்கு. வெரி குட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இந்த ஜீல் தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய சப்போர்ட் அப்படின்றது 134 ரூபா ரேஞ்சில் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா கீழே வந்து 134 ரூபாய் தொடரானோ அப்ப வந்து புது முதலீட்டாளர்களுக்கு ஒரு லாபம். நண்பர்களே, நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனா உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது 0 ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு ஷேர் வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு, அது 200 ரூபாய் போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதே மாதிரிதான் நீங்க ஈக்விட்டி ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லயே நீங்க ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. இந்த மாசம் கும்பா ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபியூச்சர்ல மறுபடியும் அதே ஃபியூச்சரை வந்து ஒரு ரோல் ஓவர் பண்ணி வாங்கி எவ்வளவு இழந்தீங்களோ அதை விட அதிகமா விற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா நீங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய பாம்பேல இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டிங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே ஒட்டாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைய பேர் ரெடியா இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் உச்சத்துல வாங்கி அது ஆல்மோஸ்ட் 10% இறங்கி கும்பா பாடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது இன்னுமே 0 போற வரைக்கும் நிறைய பேர் கொண்டிருப்பாங்க. ஆனா அதே ஹெச்டிஎஃப்சி பேங்கை வாங்கி அது நான் டபுள் ஆனா தான் கொடுப்பேன் அப்படின்ற ஆளுகள் ரொம்ப கம்மி. ஆனா உண்மையில அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் ஷேர் மார்க்கெட் அள்ளி கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த சாய் சில்க்ஸ் கலா மந்திர் அப்படின்ற ஷேர் வந்து அப்பேரல் செக்டர்ல இருக்கு. இந்த கம்பெனி வந்து இப்ப வரைக்கும் ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கு. ஆல்மோஸ்ட் 100 கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷேர்னுடைய பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவன் 200 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் ஆல்மோஸ்ட் 310 ரூபா போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான் 240 ரூபா ரேஞ்சில். ஒருவேளை இவன் சப்போர்ட் எடுத்தான்னா எதிர்காலத்தில் அவனுடைய பழைய ரேட் 310 வந்தாலும் சரி அல்லது ஒரு 280 வந்தாலும் சரி, இவனுக்குள்ள ஒரு 10-20% லாபம் ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா நீங்க ஜியோ ஃபினான்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இப்போ வந்திருக்கிற டாடா டெக் ஐபிஓ எடுத்து பார்த்தாலும் சரி, பெரும்பாலும் அவனுடைய இனிஷியல் ரேட்டுக்கு வந்தான்னா ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப இந்த கலாமந்திற்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா?
இப்ப 240 ரூபாயில இவனை பாக்குறோம். இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இவன் 280 ரூபாய் வருவானா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஆஹா நண்பர்களே, இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் பாத்தீங்களா, இவனை நம்ம இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில பார்த்திருந்தோம். இப்போ வந்து நம்ம ஏன் இதை பார்க்குறோம்னா, இவன் மேலே அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தொட்டுட்டு மறுபடியும் ஃபாஸ்ட்டாக இவனுடைய பேட்டர்னே ஃபாஸ்ட்டாக ஏறுறது ஃபாஸ்ட்டாக இறங்குறதா இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி 600 ரூபாய்க்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தருவானா, அல்லது இதை பிரேக் அவுட் ஆகி ஏற்கனவே இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயெல்லாம் தாண்டி மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பானா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் வந்து சப்போர்ட்ல இருந்து ஸ்வைங்கிங் ஜம்ப் ஆயிட்டான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிஐஇ ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட்ல வந்து வந்திருக்கான். அப்ப திரும்பி மேல ஏறினாக்கா ஒரு 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இந்த சிஐஇ ஆட்டோமேட்டிவ் கரெக்டா இவ்வளவு வருஷம் சப்போர்ட் எடுத்திருக்க ஒரு ஒன்றரை வருஷமா மறுபடியும் இந்த முறையும் சப்போர்ட் எடுத்து ஒரு 10% கொடுக்குறானா, இல்ல புதுசா ஒரு கும்பா பாட்டு தயார் பண்ண போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, இந்த ஆவாஸ் ஃபைனான்சியல் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட பேர் பல பேட்ச் ஒர்க் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் எத்தனை பேட்ச் ஒர்க் பார்த்தாலும் அது மேலே ஏற மாட்டேங்கிறான். இங்க பாத்தீங்களா எவ்வளவு முறை இந்த 1500 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கா, ஆனா பெரிய அளவில் ஏற மாட்டேங்கிறான். இந்த முறை நம்ம இவனை பிடிச்சி கண்டபடி திட்டி விடுறோம். இந்த முறையாவது இவனுக்கு ரோசை வந்து 1500 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் போனா மிக சிறப்பா இருக்கும். ஸோ இந்த ஆவாஸ் ஃபைனான்சஸ் மற்றும் ஒரு முறை சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அங்க பாரு 1 ரூபா காசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை குமிஞ்சு எடுக்க சொல்றாரு. குமியும் போது நம்மளை உதச்சு விட்டாருன்னா எவ்வளவு வலி வருமோ அது மாதிரி தான் இந்த செரிப்ரா இன்டெகிரேட்டட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வரும். என்ன காரணம்னா இது ஒரு டிஃப்ரெண்டான செக்டர்ல இருந்தா இ வேஸ்ட் ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு பிசினஸ்ல வந்தா ஓ அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக்ல யாராவது போய் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 163 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப வெறும் 51 கோடி 86 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் குமிஞ்சு காசு எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம குமிஞ்சு காசு எடுக்கும் போது எல்லாத்தையும் கொண்டு வந்து பப்ளிக் தலையில கட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. ப்ரொமோட்டரும் இப்ப இல்ல, எஃப்ஐஸ் இப்ப இல்ல, டிஐஸ் இல்ல. கடைசியில் இந்த கம்பெனி இப்ப யார் கையில் இருக்கு அப்படின்றதே தெரியாம போச்சு. ஒரு டிஃப்ரெண்டான செக்டர் நம்பி போய் நம்ம எடுக்கிறோம். அப்ப இப்படி கும்பா பாடி விட்டு போயிடுறாங்க. உண்மையிலேயே மன வருத்தத்துக்கு உண்டானது. நண்பர்களே, இன்னைக்கு மீடியால டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்த ஷேர்கள்ல இந்த மேக்மணி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா இந்த வெட்டுக்கிளி வந்து இவ்வளவு நாள் உருப்படாம இருந்திருக்கான். அவனை கீழே படுக்க வச்சுட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் லேசா அவன்கிட்ட வந்து ஒரு சின்ன மொமெண்டம் அப்படின்றத காமிச்சிருக்கான். ஒருவேளை இந்த இடத்துல இவங்க சொல்றதுனால பிக்கப் ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி வருதுன்னா லாங் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்முக்கும் சரி இந்த கம்பெனி ஏதோ ஒரு வகையில உருப்படலாம். ஒன்னா 85 ரூபாயில இருந்து கீழே 45 ரூபா வந்துட்டு அங்கிருந்து மறுபடியும் 100 ரூபா வந்து சம்பாரிச்சு தரலாம், அல்லது இங்கிருந்து வேகமா வந்து 100 ரூபாய்க்கு போய் தொடலாம். அப்படி இவன் 100 ரூபாய்க்கு போய் தொடரணும்னா இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சப்போர்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் செப்டம்பர் குவார்டர்ல கடைசி 2 குவார்டர்ல லாஸ் பண்ணியிருக்கான். ஒருவேளை டிசம்பர் குவார்டர்ல வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டான்னா இந்த கம்பெனி போய் 100 ரூபாய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, நிறைய பேர் எல்லாமே தலைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த மைண்டில் வச்சே விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷேர் பார்த்தோமே, அது கீழே இருந்தானே, ஒருவேளை அப்போ இவன் மேலே ஏறுவான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபுல்லாகவே மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆனதை வச்சே கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவியில் அந்த நியூஸை பார்த்தோமே, அது எப்போ 6 மாதம் முன்னாடி பார்த்துருப்பாங்க, அதை வச்சு இப்போ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு பூரா மைண்டு கால்குலேஷனாகவே போட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் அவங்க பண்ணுற மைண்டு கால்குலேஷன் எல்லாமே கும்பா பாட்டு பாடி லாஸ் பண்ணி விட்டுருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நியூஸ் பேஸ்டு. இன்னைக்கு பார்த்தீங்களா லாஜிக் படி ஜீல் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது இறங்கிடுச்சு. அது மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து மேலே ஏறும்னு எதிர்பார்க்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். இந்த யூஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு எனர்ஜி கம்பெனியை அக்வசிஷன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் என்டர் ஆகுறாங்கன்னா இது ஒரு லாங் டேர்முக்கு உண்டான நியூஸ். அவன் இன்னைக்கு 0.5% இறங்கி இருக்கலாம், பட் ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது 16% இறங்கி தான் இருக்கான். 5 இயர்ஸ் பீரியட்ல பார்க்கும்போது 167 ரூபா இருந்தவன் 800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ இறங்கி இருக்கான். அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய சமீபத்திய குவார்டர்கள்ல வந்து செப்டம்பர் குவார்டரே லாபத்துக்கு வந்துட்டான். ஒருவேளை வந்து நம்மளுக்கு இப்ப டிசம்பர் குவார்டர் ஒரு 100 கோடிக்கு லாபத்துக்கு வர்றான்னா அப்ப மேபி இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கிற லாபமே ஒரு பாசிட்டிவ் நியூஸா வருது, பிளஸ் இந்த அக்வசிஷனுமே ஒரு நல்ல நியூஸா வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பார்த்து எடுக்கணும், அல்லது ஹை கட் ஆகி மேல் நோக்கியே போயிட்டு இருக்கிற ஷேரை பார்த்து வாங்கணும், அல்லது கீழே ஒரு சப்போர்ட்ல போய், ஒரு உதாரணத்துக்கு
HDFC பேங்க் இப்போ கூட சப்போர்ட்ல தான் இருக்கா. ஆனா இதுவே ஃபைனல் சப்போர்ட் கிடையாது. இந்த சப்போர்ட் உடைச்சா அடுத்த சப்போர்ட். சோ சப்போர்ட் டு சப்போர்ட் வாங்கிட்டு இருந்தா கூட ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் ஷேர் மார்க்கெட் நம்மள காப்பாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி உங்களுடைய மனசுக்குள்ள ஒண்ண நினைச்சிட்டு அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல வாங்குனீங்கன்னா அது மேபி உங்களுக்கு ஆப்போசிட்டா போகும்போது என்ன பண்றதுனே தெரியாது. ஆஹா இந்த செல்லக்குட்டிகளை பாருங்க நண்பர்களே. கரூர் வைசியா பேங்க்னுடைய Q3 ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. சிப்லா ஷேர்னுடைய ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. உடனே ஷேர் மார்க்கெட் அவங்கள தூக்கி மேல உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு. சிப்லா ஒரு 6% ஏறிட்டா, கரூர் வைசியா பேங்க் 8% ஏறிட்டா, வேற லெவல். இந்த HDFC பேங்க் மட்டும் தான் கும்பா குட்டியாய் கீழே போய்கிட்டே இருக்கான். சில பேர் ஸ்கூலுக்கு லீவ் போடும்போது சொல்லுவாங்க, சார் நிக்காம போச்சு அதனால நான் லீவ் போட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இந்த HDFC பேங்க் தன்னுடைய ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிக்காம போகுது. ஏதோ ஒரு பெரிய குரூப், நான் நினைக்கிறேன் லார்ஜ் கேப் பங்குகளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு லாபம் வர மாட்டேங்குது, அதனால லார்ஜ் கேப் வித்து விட்டுட்டு எல்லாம் ஸ்மால் கேப் மிட் கேப் போயிடலாம் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு குரூப் பிடிச்சி வித்து விடுதா, இல்ல இந்த HDFC பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கிறது யாரு, பெரிய பெரிய FIs DIs அப்படித்தான் இருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு குரூப் சரி ஓகே HDFC பேங்க்ல லாபம் வந்தது போதும், அதை வித்து விட்டுட்டு வேற ஏதாவது ஸ்டாக் வாங்கலாம் அல்லது வேற ஏதாவது நாட்டுல போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது குரூப் போகுதான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது நியாயப்படி எங்காவது இடையில லூசுத்தனமா திரும்ப கூடாது. நியாயப்படி கரெக்டா ஒரு 1300 ரூபாய் ரேஞ்சில் பக்கத்துல வந்துட்டு திரும்பினா நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இந்த இடத்துல போய் பணம் போடுவாங்க. அது வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 100 ரூபாய் அல்லது ஒரு 150 ரூபாய் கீழே இறக்கிவிட்டா ரொம்ப புண்ணியமா போகும். நண்பர்களே, இந்த 361 WAM அப்படின்ற ஷேர் வந்து ஒரு growth கம்பெனிக்கு உண்டான லட்சணம் அவன்கிட்ட இருக்கு. அவனுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓரளவுக்கு growth ஆயிட்டு இருக்குன்னா வருஷம் அவனோட அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் growth ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி சமீபத்தில் கொஞ்சம் தான் இறங்கி இருக்கா. ஆல்மோஸ்ட் மேலே வந்து 708 ரூபா இருந்தவன் 634 வந்திருக்கான். மறுபடி தொடர்ந்து இவன் ஹைக் கட் பண்ணி மேலே போயிட்டே இருப்பானா அப்படின்றது தெரியல. 2020 இருந்து அப்படித்தான் போயிருக்கான். சோ இந்த வருஷம் 2024லயும் மறுபடியும் இன்னொரு முறை போனான்னா ஒரு 700-800 ரூபாய் போனான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அவன் ஒரு நல்ல செக்டர்ல தான் இருக்கான். டைனமிக் கேபிள்ஸ் அப்படின்ட்டு அவன் பவர் கேபிள் இண்டஸ்ட்ரியல் கேபிள்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏதாவது உருப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் ஜம்முன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் முதல்ல 3 கோடி இருந்தவன் 30 கோடியா வந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு growth கம்பெனியாக தான் இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 3 வருஷத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே யாரோ போய் 23 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு தூக்கி மேலே போற வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர் கொஞ்சோண்டு இறங்கி வருது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போறோம், ரொம்பவுமே கவனிச்சு பாருங்க. இந்த NMDC ஸ்டீல் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல ஒரு ரேலி, 30 ரூபா இருந்தவன் பணத்தை போய் டபுள் பண்ணி விட்டான் 60 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேர் என்னாச்சு கீழே இறங்கிட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 33% கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 40 ரூபாயில இருந்து இப்ப 53 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். போன வாரம் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஒருவேளை 60 ரூபா வருவானோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உடனே நான் போய் HDFC பேங்க் பார்த்தேன். சரி HDFC பேங்க் எங்காவது நல்லா இறங்கிட்டானா 30% போய் அவனை தூக்குடும் அப்படின்னு தூக்கிடலாம்னு பார்த்தா HDFC பேங்க் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஸோ ஒரு நல்ல ஷேரா இருக்கணும், அருமையான தங்கமான ஷேரா இருக்கணும். இப்படி ஒரு 30% இறங்குது அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு, போன வருஷம் 2023ல ஆல்மோஸ்ட் அக்டோபர் நவம்பர் சமயத்தில் இறங்குனது இப்போ ஒரு 4-5 மாசம் கழிச்சு மேலே ஏறி வந்திருக்கா. ஸோ ஒரு 5 மாசம் பொறுத்து தான் இருக்கணும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேரை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. நான் இனி அந்த லிஸ்ட் இப்போ இந்த வாரத்துக்குள்ள எடுத்து நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஷேர் 30% பக்கம் இறங்கியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதானி போர்ட்ஸுக்கு வந்து ரேட்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. S&P குளோபல் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க வந்து BBB- அப்படின்ற ரேட்டிங்கை வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், பட் அது ஒரு துக்கமான விஷயம் கூட தான். இப்போ நீங்க ஹாங்காங் ஹாங்காங் ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பப்பாடி கீழே படுத்து கிடப்பான். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 31% இறங்கியிருக்கான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. உலகத்துல ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கல, இவன் 4வது பெரிய மார்க்கெட்டா இருந்தான். ஆனா இப்ப இந்தியா வந்து அதை ஓவர்டேக் பண்ணி இப்ப நம்ம தான் 4வது ஷேர் மார்க்கெட்டா இருக்கும், உலக அளவுல பெரிய ஷேர் மார்க்கெட்டா இருக்கும். நம்ம அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி வந்து லாபகரமா ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இன்னும் 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ நம்மளுக்கு பின்னாடி இருந்து வேற ஏதாவது ஒரு நாடு மேல வந்து நம்மளை கீழே தள்ளி விடலாம். அப்ப நம்மளுடைய லாபம் குறையவும் செய்யலாம். ஸோ எல்லாமே ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் தான். நம்மளுக்கு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் நல்லா இருக்கு, அதுல ஷேர் மார்க்கெட் நல்லா மேல வந்து நம்மளுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்ததுன்னா
இந்த பீரியட்ல இந்த செஞ்சுரியில நல்லா சம்பாதிச்ச ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா அது நம்ம பீரியடா தான் இருக்கும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.